தெளிவ் ஆடியோ தெளிவா இருக்குங்களாம்மா? ஆ தெளிவா இருக்குங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளம். வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்கு ஒரு சிறப்பான பஞ்சேந்திரிய தவத்தை எடுத்துக் கொடுத்த புவனா அம்மா அவர்களும், தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற சுகந்தி அம்மா மற்றும் ஸ்கை நார்வே நிர்வாகத்தினர் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு சொல்வன்மை. மொழியின் ஆதி ஒலி, அதாவது சவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒலியின் ஒரு வடிவம் தான் எழுத்து. அதுதான் பிரணவ மந்திரமாகவும் ஓம் என்ற பிரணவ மந்திரமாகவும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த எழுத்துக்களின் கூட்டு சொல் அல்லது வார்த்தை அப்படின்னு சொல்றோம். வன்மை என்றால் வலிமை, ஆற்றல், ஆற்றல் கொண்ட சொல். அதுதான் சொல் வன்மை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கருணையான சொல் ஒருவரின் வாழ்க்கை பாதையையே மாற்றிவிடும். ஒரு மகிழ்ச்சியான சொல் ஒருவரின் எதிர்காலத்தையே வெளிச்சமாகவும் ஆக்கலாம். நாம் ஒரு சொல்லை பயன்படுத்தும் போது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சித்தர்கள், ஞானியர்கள், மகான்கள், அறிஞர்கள் போன்ற புனிதர்கள் உதித்த ஒவ்வொரு சொல்லுமே ஆவணமாக்கப்பட்டு, அதாவது டாக்குமெண்டா பதிவாக ஆயிரம் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில ஆற்றல் பெற்றவையாக இருக்கிறது. நம்முடைய சொற்கள் பிறருடைய இதயத்தில் விதையாக விழ வேண்டுமே தவிர விஷமாக இறங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்முடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் மற்றவர்களுக்கு புரியும்படி வெளிப்படுத்த தான் இந்த சொற்கள் எல்லாம் நமக்கு உதவுகிறது. கேட்போரின் மனதில் நம்பிக்கையை விதைத்து அவர்களை நம்ப வைக்கக்கூடிய வகையில் ஆற்றல் கொண்டது இந்த சொல். இந்த சொல் வன்மைக்கு உண்டு. இதுதான் அருளாளர் குமாரசுவாமி புலவர் அப்படின்றவங்க ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க. சொல்லெனப்படுவது ஜோதி தோன்றாதாயின் எல்லை நீர் ஞாலத்தில் எப்பொருள்தான் புலப்படும். இதற்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, சொல்லால் நமக்கு விளக்கப்படவில்லை என்றால் நாம் அந்த இறைவனையோ ஆதி பகவனையோ அல்லது ஆகமங்களையோ அதாவது வேதங்களையோ நம்மால் அறியவே முடியாது. அறம் பொருள் முதலியவற்றை அறிவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போகும். இந்த சொல் தான் நமக்கு இவற்றை எல்லாமே வெளிப்படுத்துகிறது. சொல்லால் விளக்கப்படவில்லை என்றால் பழைய சரித்திரங்களை எல்லாம் நாம் எப்படி அறிந்திருக்க முடியும்? கண்டிப்பா அறிந்திருக்கவே முடியாது. இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அறியாமையே யாண்டும் தலைப்படும். எனவேதான் சொல் எனப்படுவது ஜோதி என்று அந்த அருளாளர் சொல்லியிருக்கிறார். ஜோதி என்பது பிரகாசம், ஒளி, லைட். அதாவது ஒரு அறிவில் தெளிவு உருவாக்குவதற்கு சொல் தான் நமக்கு பயன்படுகிறது. அப்படிப்பட்ட சொல் எப்படி எந்த விதமாக நாம் பயன்படுத்த வேண்டும்? நாம் சொல்ல வரும் பொருளை கேட்போருக்கும் சரியாக கடத்தினால்தான் புரியச் செய்து கேட்போரின் சரியான விளைவுகளை கேட்போருக்கு சரியான விளைவுகளை ஏற்படுத்தும். இதைதான் திருவள்ளுவ பெருந்தகை சொல்வன்மை என்ற அதிகாரத்தில 644வது குறள், திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனின் ஓங்கு இல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான விளக்கம், சொல்லை ஆற்றல் அறிந்து சொல்ல வேண்டும். திறனை அப்ப அந்த ஆற்றல் மிகுந்த சொல்லை நாம் சொல்ல வேண்டும்னா அந்த திறனை நாம் வளர்த்து கொள்ள பயிற்சிகள் செய்து அறிவை அனுபவமாக பெற வேண்டும். சொல் வன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தை பயிற்சியாக நாம் மேற்கொள்ள வேண்டும். அதை எழுதி பார்க்க வேண்டும், பேசியும் பயிற்சி செய்ய வேண்டும். வலுவுடைய சொற்கள் தான் நம்முடைய தமிழ் மரபு. சித்தர்கள், ஞானியர்கள், மகான்கள், யோகியர்கள், அறிஞர் பெருமக்கள் எல்லாம் நூல்களின் வாயிலாக நமக்கு வலியுறுத்தி நம்மை வழிநடத்தி கொண்டும் இருக்கின்றார்கள். திருக்குறள்ல பாத்தீங்கன்னா மிக அதிகமாக வள்ளுவ பெருந்தகை பயன்படுத்திய வார்த்தை சொல் என்ற வார்த்தை தானாம். அதை கிட்டத்தட்ட 82 முறை திருக்குறள்ல அதை உபயோகப்படுத்தி இருக்காங்க வள்ளுவ பெருந்தகை. அப்போ திறனறிந்து சொல்லக்கூடியவர்கள்லாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இன்சொல் பேசக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்சொல் யார் பேசுவா? இன்சொல் என்பது பிறரின் துன்பங்களை எல்லாம் களைத்து இன்பம் தரக்கூடிய சொல். இதையெல்லாம் மகான்கள் பயன்படுத்துவார்கள். இதைத்தான் சாமிஜி இரண்டொழுக்க பண்பாட்டுல சொல்லியிருக்காங்க பாருங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். இந்த துன்பம் என்பது சொற்களின் மூலம் கூட சினம் வயப்படும் போது கடும் சொற்களை உணர்ச்சி வய நிலையில நம்ம பேசிவிடுவோம். அது அவர்களுக்கும் நமக்கும் வருத்த அலையை ஏற்படுத்தி மன அமைதியை குறைக்கும் வகையில நம்ம சில சமயங்கள்ல பயன்படுத்துவோம். அதைதான் சாமிஜி எண்ணம் சொல் செயல்களின் மூலம் பொருந்தக்கூடிய ஒழுக்க பண்பாடாக இத இரண்டொழுக்க பண்பாட்டுல சொல்லியிருக்காங்க. அடுத்து துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். என்ன உதவின்னா இன்சொல் பேசுவதுதான். இன்சொல் பேசி அவர்களை துன்பத்தின் போக்கக்கூடிய வகையில பேசக்கூடிய நம்முடைய சொற்கள் எல்லாம் இது இரண்டொழுக்க பண்பாடாக சாமிஜி நமக்கு சொல்லியிருக்காங்க. சாமிஜியோட ஒரு வாழ்த்து கவியில பாத்தீங்கன்னா 767வது கவி. சொல்லாலும் கருத்தாலும் செயலாலும் தொண்டாற்றி இல்லார் கல்லார் என்ற இழிநிலையை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. எண்ணம் சொல் செயல் மூன்றாலும் பிறர் துன்பத்தை போக்கும்படியாக அதை நீக்கும்படியாக நாம் தொண்டாற்ற வேண்டும் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. நாம் மனவளக்கலை பயிற்சிகள் செய்யறோம். உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, தவ பயிற்சி எல்லாம் செய்யறோம். இந்த தவ பயிற்சிகளோடு சிந்தனை உரைகள் நமக்கு சொற்களால் தான் பயிற்சிகளையும் விளக்கங்களையும் தத்துவங்களையும் இனிவரும் எதிர்கால தலைமுறைக்கெல்லாம் இவற்றையெல்லாம் பின்பற்றும் வகையில சாமிஜி சொல்லியிருக்காங்க. நாமளும் நம்ம இப்ப இதை கடைபிடித்து கொண்டு வரோம். இதை பின்பற்றும் வகையில எழுதி வைத்துள்ளார்கள் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். கூடுவாஞ்சேரியில சாமிஜி இருந்தப்போ ஆரம்ப காலகட்டத்துல எல்லாம் எப்பவுமே தவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்பெல்லாம் அவங்களுக்கு டைம் கிடைக்குதோ ஃப்ரீ டைம்ல எல்லாம் அவங்க எப்பவுமே அந்த தவ நிலையில தான் இருப்பாங்க. இரவில் கூட அடிக்கடி எழுந்து தவம் செய்யக்கூடிய பழக்கம் இருந்தது அருட்தந்தை அவர்களுக்கு. அப்படி தவம் செய்து முடிக்கும் போது அவருக்கு இன்ட்யூஷனா நிறைய விஷயங்கள் தத்துவங்கள் எல்லாம் அவருடைய சிந்தனையில உதிக்குமா. அவருடைய எண்ணத்தில் உதிக்கும் பொழுது அது காலையில எழுந்த உடனே அந்த இயல்பு வாழ்க்கைக்கு வரும்பொழுது மறந்து விட போகுதுன்றதுக்காக சாமிஜி தன்னுடைய படுக்கைக்கு பக்கத்திலேயே கரும்பலகை ஸ்லேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் பல்பம் என்ற ஒரு விஷயத்தை வச்சு அதுல எழுதுவோம். அத தன்னுடைய அருகாமையிலே வச்சுக்கிட்டே படுத்துப்பாங்களாம். அந்த தவ நிலை முடியும் பொழுது அந்த சிந்தனையில் உதிக்கும் வார்த்தைகள் எல்லாம் அந்த சொற்களை எல்லாம் அதுல அந்த அருட்சொற்கள் அதையெல்லாம் எழுதி வச்சுப்பாங்களாம் சாமிஜி. அப்படி உதித்த சொற்கள் தான் நாம் இன்று ஞான களஞ்சியமாக, ஞான பேழையாக, அருளருவியாக, மாக்கோலமாய் மதிவிருந்தாக நம்ம இப்போ அதெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கோம். இப்படி மகானின் ஆராய்ச்சியிலும் சிந்தனையிலும் உதித்த தத்துவங்கள் இப்படிதான் உதித்தது. வேதாத்திரியம் என்று போற்றப்படுகின்ற இந்த திருமறையானது அருட்தந்தை அவர்களால் இந்த சொற்களின் மூலம் நம்ம எல்லாம் இப்ப அதை படிச்சு சுவைத்து கொண்டிருக்கிறோம். அறிவில் தெளிந்து கொண்டும் இருக்கிறோம். அப்போ இன்சொல் இனிது என்பதை எல்லா உயிர்களிடத்தும் நாம் அன்பு செலுத்துதல் தர்மம். நம்முடைய மனதில் மற்ற உயிர்கள் மீது அருள் இல்லை என்றா அது எப்படி இறைக்கு நம் மீது அருள் வரும் அப்படின்றத திருமூலத்தேவர் ஒரு பாடல்ல சொல்லியிருக்கார் பாருங்க. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஓர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஓர் வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்சொல் தானே என்கிறார். தினமும் இறைவனை வழிபடும் போது அதுக்கு என்ன அலங்காரம் ஆடம்பரம் எல்லாம் எதிர்பார்க்காது இறைநிலை. அப்ப ஒரு பச்சை இலையை எடுத்து கூட நீங்க அதுக்கு சமர்ப்பிக்கலாம். உங்க அன்பை வெளிப்படுத்தலாம். இப்போ ஒரு பசுமாடு கால்நடைகள் எதுவா இருந்தாலும் சரி, பசுமாடுக்குன்னா ஒரு பச்சை இலை ஏதாவது நம்மால் முடிந்த நம்ம அன்பை வெளிப்படுத்தி அதோட பசியை ஆற்றக்கூடிய வகையில நம்ம அதுக்கு உணவளிக்கலாம். நாம் சாப்பிடுவதற்கு முன் கூட ஒரு பிடி கைப்பிடி உணவை யாரா ஒருத்தவங்களுக்கு நம்ம அன்னமிட்டு அதுவும் மகிழலாம். இது மூணுமே நம்மளால முடியலன்னா கூட பரவாயில்ல. யாருக்காவது பிறருக்கு விரும்புறவங்களுக்கு, மன வருத்தத்துல இருக்கிறவங்களுக்கு, உடல்நிலை குறைவா இருக்கிறவங்களுக்கு ஒரு சொல்லை பிறரை பார்க்கும்போது அவர்களிடம் அந்த இனிய சொற்களை நாம் பேச வேண்டும். இது ஒரு பெரிய தர்மமாக சொல்றாங்க. நாம் இப்போ நம்மை பார்த்து ஒருவர் எப்படி இருக்கிறீங்க, மனவள கலைஞர்களா இருக்கோம், நம்ம எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நாம என்ன சொல்லுவோம்?
வாழ்க வளமுடன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு சிறப்பாக இருக்கிறேன். இறையருளாலும், குருவருளாலும் நான் ஆரோக்கியமாகவும், அமைதியா, நிறைவா இருக்கிறேன். இன்னும் நெறைய பயிற்சிகள் எல்லாம் ஆழ்ந்து செய்ய வேண்டும். நீங்களும் மனவளக்கலை பயிற்சிகள் எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆரம்பமும், நிறைவும் வாழ்க வளமுடன்ன்றத நம்ம முடிக்கிறோம். இந்த ஒரு சொல், இந்த வாழ்த்து என்ற ஒரு சொல், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற ஒரு இந்த சொல்ல வந்து உலக அமைதிக்கே வித்திடும் அப்படின்னு சொல்லி சாமிஜி அவர்கள், அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அற்புதமாக வடிவமைத்து இந்த மனித குலத்திற்கு கொடுத்திருக்கிறாங்க. வாழ்க வளமுடன் என்று சொல்லி சொல்லி ஒரு தனி மனிதன் வாழ்க்கையிலும் சரி, அவனோட உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி, நம்மால் ஒரு மாற்றத்தை விதைக்க முடியாதா? கண்டிப்பா விதைக்க முடியும். அதை நாம் விதைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அதைத்தான் தொண்டாக செய்ய சொல்றார் சாமிஜி. ஏற்கனவே சொன்ன பாடல் தான். சொல்லாலும், கருத்தாலும், செயலாலும் தொண்டாற்றி, இல்லார் கல்லார் என்ற இழிநிலையை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற ஒரு வலிமையான சொல்லை வடிவமைத்து, பல ஆன்மாக்களின் உடலளவிலும், மனதளவிலும் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டோம். இந்த சொல் வன்மை, இந்த சொல்லு வலிமையான ஒரு சொல்லை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி வடிவமைத்தது அருட்தந்தை அவர்களையே சாரும். அவர்களை நாம் குருவாக பெற்றதற்கு நாம் பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இப்படிதான் ஆழியார்ல நடந்த ஒரு நிகழ்வு. அருட்தந்தை அவர்கள் வகுப்புக்கெல்லாம் அப்போ காலகட்டத்துல எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு அன்பர் அவருடைய எல்லா வகுப்புகளையும் அட்டெண்ட் பண்ணிட்டே இருப்பாராம். அவருக்கு ரொம்ப சாமிஜியோட தத்துவங்கள் எல்லாமே பிடிக்கும். பயிற்சிகள் எல்லாம் பிடிக்கும். ஒண்ணு கூட விடாம வந்து அட்டெண்ட் பண்ணுவாராம். இந்த நிகழ்வ வந்து எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா, 9 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஆர்சி போகும்பொழுது, ஒரு முதுநிலை பேராசிரியர் ஐயா இப்ப இறைநிலை அடைஞ்சுட்டாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் நான் எழுதி வச்சேன் அப்போ. அந்த அன்பர் வந்து க கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, கூர்ந்து கவனிப்பாராம். சாமிஜியோட வார்த்தைகள் ஒவ்வொரு சொல்லையும் கவனிப்பாராம். எப்படி சொல்றாங்கன்னா, நெறைய நோட்ஸும் எடுப்பாராம். அதுல ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸ் வராதான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாராம். சாமிஜி கிட்ட அது வாய்ப்பே இல்ல. நேர்மறையான வார்த்தைகள், சொல் மட்டும் தான் வெளிப்படும். இருந்தாலும் எப்படி அவரால மட்டும் இது சாத்தியம்? ஒண்ணு கூடமா வராது அப்படின்னு கவனிச்சுக்கிட்டே இருப்பாளாம். வகுப்பெல்லாம் முடிஞ்ச உடனே சாமிஜி கிட்ட ஒரு நாள் தனியா போய் அந்த அன்பர் கேட்டாராம், "சாமிஜி நீங்க பேசும்போது கவனிச்சுட்டே தான் இருக்கேன். ஒரு வார்த்தை கூட உங்க வாயிலிருந்து எதிர்மறையாக மற்றவர் மனதை காயப்படுத்திடும் அப்படி காயப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை கூட, ஒரு சொல் கூட வருவதே இல்லையா? அது உங்களுக்கு மட்டும் எப்படி சாத்தியம்?" அப்படின்னு அவரு கேட்டுட்டாரு. சாமிஜி எப்பவுமே ஒரு நகைச்சுவையான ஒரு இதுல தானே சாமிஜி ஸ்டார்ட் பண்ணி பேசுவாங்க. "எனக்கு கூட வரலாம். ஆனா நான் அதற்கான பயிற்சிகளை தொடர்ந்து முறையா செஞ்சுகிட்டே இருக்கேன்" அப்படின்னு சொன்னாராம். அ என்ன பயிற்சி அப்படின்னு கேட்கும்போது, குறிப்பா இன்னைக்கு எடுத்த பஞ்சேந்திரிய தவம் தான். பஞ்சேந்திரிய தவத்துல நாவின் மீது தவம் செய்வத தொடர்ந்து நான் 5 வருஷம் தினமும் பயிற்சி செய்துகிட்டே இருந்தேன் அப்படின்னு அருட்தந்தை சொல்றாங்க. இப்ப நம்ம அத ஆப்ஷன்ல தான் வச்சுக்கிட்டு அந்த தவம்லாம் நம்ம இப்ப வீட்ல செய்யறது கூட நம்ம செய்யறோம். ஆனா சாமிஜி பாருங்க, அந்த பயிற்சியோட முக்கியத்துவத்தை உணர்ந்து வடிவமைத்த மகானே எந்த அளவுக்கு பின்பற்றாரு, நமக்கெல்லாம் ஒரு எப்படி ஒரு வழிநடத்தக்கூடிய குருமகானா இருக்காருன்னு பாருங்க. அதை மட்டும் 5 வருடம் சாமிஜி அதை தொடர்ந்து அந்த நாவின் மீது தவத்த செஞ்சுக்கிட்டே இருந்தாராம். ஏன்னா, இந்த வகுப்புகள்லாம் எடுக்கும் பொழுது தவறி கூட நம்ம பேசும் ஒரு சொல் யார் மனசையும் புண்படுத்தக் கூடாது. அத அவங்க வழிநடத்து அதை அப்படி நம்ம என்ன எடுக்க போற வகுப்பு எல்லாமே எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்னு, அதுல ஒரு விழிப்புணர்வோட இருந்தாராம் அருட்தந்தை அவர்கள். இந்த நிகழ்வு எனக்கு ரொம்ப ஒரு புல்லரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைஞ்சது எனக்கு. அப்ப நல்ல எண்ணங்கள் எழ வேண்டும் என்றால், முதல்ல மன தூய்மை பெற வேண்டும். அந்த மன தூய்மை பெற்றாதான் வினை தூய்மை பெறும். மனம் தூய்மை அடைய வினை தூய்மை பெறும் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் சொல்றாங்க. மனம் தூய்மை பெற வேண்டும் என்றால், மன அலை சுழலை நாம் குறைக்க வேண்டும். குறைத்து குறைத்து அதை பழக்க வேண்டும். மன அலை சுழல் குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? அகத்தவம் செய்ய வேண்டும். ஏனென்றால் சாமிஜி சொல்றாங்க, அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் செய்யக்கூடிய செயல்கள் தான் 6 தீய குணங்களாக மாறி, 5 பழிச் செயல்களாக மாற்றம் பெற்று, 3 மலங்களாக ஆணவம், கன்மம், மாயை மாறி மூளை வழியாக அலையாக மாற்றம் பெற்று நம்முடைய காந்தத்துல பதிவாகி இருப்பாகிறது அப்படின்னு சாமிஜி சொல்றாரு. எந்த ஃப்ரீக்குவன்சில பதியுதோ அந்த அலைநீளம் வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற அந்த பதிவுகள் எல்லாம் எழுச்சி பெற்று எண்ணமாக தோன்றி சொல்லாக செயலாக வெளிப்படுகிறது.
அதுக்குதான் சாமிஜி அகத்தாய்வுல முதல் பயிற்சி முதல் பயிற்சியாக எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை வச்சாங்க. அது கூட ஒரு கவியில சொல்லியிருக்காங்க பாருங்க. எண்ணத்தின் சிறப்பு அப்படின்ற ஒரு கவியில, எண்ணம், சொல், செயல்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மையதை காணும்போது, எண்ணமே அனைத்துக்கும் மூலமாகும். எண்ணத்தின் உயர்வால் தனக்கும் உயர்வு, உலகுக்கும் உயர்வு. அப்படின்னு இந்த கவியில சாமிஜி இந்த எண்ணத்தோட வலிமையை சொல்றாங்க. ஏன்னா எண்ணம் தான் சொல்லாக வருது, செயலாக மலர்கிறது. நம்முள் பதிகின்ற எண்ண அலைகள் எல்லாம் நேர்மறையாக, வலுவுடையதாக, யாருக்கும் துன்பம் தரக்கூடியதாக இல்லாமல், நன்மை தரக்கூடியதாக இருந்தால், நம்மிடம் வெளிப்படும் சொல் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இன்சொல்லாக தான் வெளிப்படும். சில பேரு வாழ்த்து சொல்லும் பொழுது, நான் நெறைய வாழ்த்துலாம் அ பயன்படுத்துறேன். ஆனா, அந்த வாழ்த்தெல்லாம் பலிக்க மாட்டுதே! அப்படின்னு கூட அன்பர்கள்லாம் நம்ம இப்ப தவ மையத்துலலாம் வர்றவங்க சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சிறிய கதை ஒண்ணு. வார்த்தையோட வலிமை எந்த அளவுலன்ட்டு. ஒரு கிராமத்துல பரதன் அப்படின்னு ஒரு அன்பர் ஒரு கொடிய நோயால பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையா இருக்காருங்களாம். அந்த கிராமத்தின் வழியே சென்ற ஒரு ஆன்மீக குரு, அந்த இடத்துல கூட்டமா இருக்கு. என்னன்னு கேட்டவுடனே, இந்த மாரி ஒருத்தர் ரொம்ப முடியாத ஏதோ ஒரு நோயால அவஸ்தைப்படுறாரு அப்படின்னு சொன்னவுடனே, உடனே இந்த குருவானவரு உள்ள போறாரு. அந்த உடலும், மனமும் சோர்ந்த நிலையில அந்த பரதன் என்பவரை பார்த்த உடனே ஆன்மீக குரு சொல்றாரு, "எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்தால் நலம் பெறுவார் இவரு" அப்படின்னு சொல்றாராம். உடனே அவர்களுடைய நண்பர்கள், அந்த ஊர் பொதுமக்கள் அவங்க எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்றாங்க. இது நடத்துறவரு அந்த ஆன்மீக குரு. பிரார்த்தனையோட முடிவுல குரு அந்த ஒரு வார்த்தை, அந்த சொல்லோட சேர்ந்து ஒரு வார்த்தை வரிய சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, "அருட்பேராற்றல் கருணையினால் நோய்கள் எல்லாம் இவருக்கு குணமாகிவிடும். இத்தனை பேர் நாம சேர்ந்து இந்த பிரார்த்தனைய செய்யறோம். கவலைப்பட வேண்டாம்." அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய சொல்லை, வார்த்தையை, வரிய அந்த குரு சொல்றார். அந்த கூட்டத்துல இருந்த ஒரு நபர் குருவை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறாராம். "என்ன உளறுறீங்க? வேற ஒரு வார்த்தை இந்த சொல்லு நீங்க சொல்ற இந்த வரியால இந்த நோய் குணப்படுத்தி விட முடியுமா? இப்படியெல்லாம் சொல்லி ஏமாத்த முயற்சிக்காதீங்க" என்று அந்த ஆன்மீக குருவை பார்த்து அலட்சியமாக சிரித்தாராம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு அன்பர். இதை கேட்ட குரு, அ உடனே அந்த அன்பர பார்த்து, "இங்க இருப்பவர்கள்லே மிகவும் முட்டாள், மூடன் என்றால் அது நீதான்." அப்படின்னு ஒரு கோபமான ஒரு நடிப்பு சின்னமாகன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முகத்துடன் அந்த நபர பார்த்து சொன்னாராம். அத கேட்ட உடனே அந்த நபரின் கண்கள்லாம் கோபத்தில் சிவந்ததாம். கடும் சினம் அடைந்ததால அந்த அன்பரு, "என்னையா முட்டாள்ன்னு சொல்றீங்க? அ என்ன முட்டாள்ன்னு கூறியதற்கு மன்னிப்பு நீங்க கேட்டுட்டு தான் இங்க இருந்து நகரணும். இல்லைன்னா உங்கள அடிச்சு துவைச்சு விடுவேன்" அப்படின்னு சொல்றாராம் அந்த அன்பர் அந்த ஆன்மீக குருவை பார்த்து. அப்புறம் அத சிரிச்சுட்டு அந்த குருவானவர் சிரிக்கிறாராம். சிரிச்சுட்டு நிதானமாக அந்த நபரை பார்த்து புன்னகைத்த குரு, "முட்டாள், மூடன் என்பதெல்லாம் ஒரு சொல் தானே. அவற்றால உனக்கு எப்படி கோபம் ஏற்பட்டது பார்த்தீங்களா? அப்ப அந்த எதிர்மறை சொற்கள் உன்ன உணர்ச்சிவய நிலைக்கு மாட்டும்போது, ஒரு நல்ல சொல், நல்ல விதமான வார்த்தை ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு மனிதனிடம் உண்டு பண்ணாதா? அந்த நம்பிக்கைய தான் நான் குடுத்தேன். அவருக்கு உடம்பெல்லாம் நல்லா ஆகணும். அருட்பேராற்றல் கருணையினால் நமக்கு சாமிஜி வடிவமைச்சு குடுத்திருக்காரு பார்த்தீங்களா? சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் அருட்தந்தை வாயால நம்ம அந்த வாழ்த்த கேட்கும் பொழுது, அந்த வார்த்தையோட வலிமை, சொல் வன்மை அதுபோல இந்த குரு சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறாரு. அதை புரிந்து கொண்ட அந்த நபர் வெட்கி தலைகுனிஞ்சாராம். குருவிடம் மன்னிப்பு கேட்டு வாழ்த்து பெற்று சென்றாராம். எப்பொழுதும் நல்ல சிந்தனை தரும் சொற்களையே நம்ம கேட்டு, பேசி, பழகி மகிழ வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த கதை. அதற்காக அரும் பெரும் வாய்ப்பாக இறையாற்றல் நம்மை மனவளக்கலையில இணைத்திருக்கு. கிட்டத்தட்ட பாருங்க, இப்பல்லாம் நம்ம இந்த தொண்டு செய்யும் பொழுது நெறைய முறை இந்த வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்ற வார்த்தைய நம்ம அத யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சொல்லிக்கிட்டே இருக்கோம். எத்தனை முறை உச்சரிக்கோம்னு கூட நமக்கு இப்போ தெரிய மாட்டுது. அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இப்போ புதுசா வர்றவங்களுக்கோ, அ இப்போ பயிற்சிகள் மேற்கொள்றவங்களுக்கோ என்ன சொல்றதுன்னா, காலையில எழுந்தவுடன் 25 முறை உலகத்தை வாழ்த்துங்கள். இதெல்லாம் சாமிஜி சொல்லியிருக்காங்க நமக்கு. தவம் முடிவுல நம்ம அனைவரையும் வாழ்த்துறோம். நம்முடைய மன்றத்த சமுதாய சேவா சங்கத்தை வாழ்த்துறோம். ஆழியார் அறிவு திருக்கோயிலை
குடும்பத்தார வாழ்த்துறோம். இன்னும் கேட்டீங்கன்னா, ஆன்லைன்லாம் பிறந்த நாள், திருமண நாள், உடல் நலம், வேலை வாய்ப்பு இது போன்ற வாழ்த்துக்கள் எல்லாம் நம்ம வாழ்த்தி வாழ்த்தி மகிழ்றோம். தினமும் மன்றத்துக்கு செல்பவர்கள், அப்புறம் கல்வி நிறுவனத்துக்கு போறோம். அந்த கல்லூரிலலாம் இப்ப நாங்க பயிற்சி குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கல்லூரியில அந்த கல்லூரிய அவங்கள எல்லாம் வாழ்த்திட்டு தான் நிறைவா வருவோம்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய அறிமுக சொல்லே இந்த சமுதாயத்துல வாழ்க வளமுடன் என்ற சொல்லு தான். வள்ளுவ பெருந்தகை சொல்வன்மை அதிகாரத்துல இன்னொரு குறள் சொல்றாரு. "நாணலம் எனும் நலமுடைமை அந்நலம் யானல உள்ளத் தூவும் அன்று." வெற்றி பெறுவது அதோட ஒரு காரியத்துல வெற்றி பெறணும்னா, நாம் பேசக்கூடிய அந்த வார்த்தை வந்து அதோட நலம், அது எப்படிப்பட்ட வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் என்ன, அது ஒருத்தவங்களை போய் தாக்கும்பொழுது எந்த அளவுக்கு அவங்களுக்கு நன்மையும், இன்பத்தையும் கொடுக்கும் என்பதை அறிந்து நாம சொல்ல வேண்டும்னு சொல்றாரு. "நாக்கின் நலத்தை உடைமையாகக் கொண்டவர்கள் தன்னை அறிந்த மகான்கள் தான்." நான் அந்த கரெக்ட்டா அந்த விழிப்புணர்வோடு பயன்படுத்துறவங்கலாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, மகான்கள், ஞானியர்கள், சித்தர்கள் இவங்கெல்லாம் தான் நாவின் வளமறிந்து, அந்த சொல் வன்மை அறிந்து பயன்படுத்துறாங்க. இந்த சொல்லால் யாருக்குமே அவங்க சொல்லக்கூடிய சொல் வந்து நலமே தான் அளிக்கும். வாழ்த்தினால் அப்போ அது போல அருளிச் செய்தது தான் அருட்தந்தை. இந்த வாழ்த்தினால் என்ன நன்மை என்ற விஞ்ஞான விளக்கத்தையும் அருட்தந்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. பிறர் நலமாக வாழ்த்துனா என்ன? பிறர் நலமாக வாழ வேண்டும் என்ற எண்ணுவதுதான் ஒரு உயர்ந்த பண்பு. அந்த எண்ணத்தை சொல் மூலம் வெளிப்படுத்துவது தான் நம்முடைய வாழ்த்து. தவம் செய்தால் மன அலை சுழல் வந்து ஒரு நுண்ணிய அலைக்கு சென்றிடும். சாதாரண நிலையில தவம் செய்து வாழ்த்தும்போது, எப்படி அந்த வில்லுல இருந்து அந்த நாண் இழுத்து விடும்பொழுது போய் நம்ம எங்க குறி வச்சிருக்கோமோ அந்த இடத்த தாக்குமோ, அதுபோல நாம் சொல்லக்கூடிய வாழ்த்து அவர்களிடம் வந்து அவங்களுக்கும் வெற்றியை கொடுக்கும். நம்முடைய ஆன்மாவுக்கும் அது நலம் பலன் அளிக்கும் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் வாழ்த்தின் மேன்மைய சொல்றாங்க. அதுக்கான விஞ்ஞான விளக்கத்தையும் சொல்றார். நாம் பிறரை வாழ்த்தும்போது அந்த வார்த்தை, அந்த சொல்லானது போய் மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், ஊடாடிக் கொண்டிருத்தல் என்ற நிலையில இது ஒரு அலை இயக்கமாக உங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அது நபருக்கு மட்டுமல்ல, அது வான்காந்தத்திலும் போய் பதிந்து இந்த உலகத்து சமுதாயத்திற்கும் நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணுது அப்படின்னு அருட்தந்தை அதற்கு விஞ்ஞான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. ஒருவர் மற்றவரை வாழ்த்தும் பொழுது வாழ்த்தும் மலை இருவருக்கிடையே ஓடிக்கொண்டே இருக்கும். வாழ்த்தினால் இருவருக்கும் இடையே ஒரு இணக்கம் உண்டாகிறது. அது ஆயுள் முழுவதும் இருக்கும். வாழ்த்துவதால் 2 நபர்களுக்கிடையே உயிர் கலப்பு ஏற்படும்னு அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எல்லாரையும் நம்ம வாழ்த்தணும். வாழ்க வளமுடன் என்ற சொல்லுக்கு வலு அதிகம். இந்த சொல்லுக்கு வன்மை அதிகம், வலு அதிகம். வாழ்த்து என்ற சொல்லின் பயனுணர்ந்து வாழ்த்த வேண்டும். ஒவ்வொரு வாழ்த்தும் வாழ்த்துபவரையும், வாழ்த்து பெறுபவரையும் உயர்த்தும். மற்றவருக்கும் இது நன்மையே அளிக்கும். எல்லா மந்திரங்களை விட இந்த வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து மந்திரம் பேராற்றலுடைய சொல். நமக்கு எதிர்மறையான சொற்கள் எப்போதெல்லாம் எப்பவுமே நம்ம உபயோகப்படுத்தவே கூடாது என்று நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம உணர்ச்சி வயத்தாலையும், அறியாமையினாலும், அலட்சியத்தாலும் சமயத்துல பேசி விடுவோம். அதை விட வன்மையுள்ள அதாவது நன்மை தரக்கூடிய வார்த்தைகளை, சொற்களை பயன்படுத்தி நல்ல பதிவுகளை நம் கருமையத்தில் மேல் பதிவாக போட்டு நமக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை தரத்தக்க வகையில் நாம் வாழ வேண்டும். இதுதான் மகாகவி பாரதி கூறிய ஆயுதங்களை விடவும் நேரிய ஒரு சொல் மானுட வாழ்வை மேம்படுத்தி விடும் அப்படின்னு ஒரு கவியில சொல்லியிருக்காங்க. அந்த வகையில அருட்தந்தை அவர்கள் அருளிச் செய்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற சொல் வன்மை மிகுந்த சொற்கள். எனவே அனைவரையும் நம்ம வாழ்த்தி வாழ்த்தியே வளம் பெறுவோம். அருட்தந்தை அவர்களின் தத்துவங்கள் அனைத்தையும் நம் படித்து அதன்படி நடந்து தொண்டாற்றி சமுதாயத்திற்கு மகிழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த இறையருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி ஸ்கை நார்வே நிர்வாக உறுப்பினர்கள் பேராசிரியர் பெருமக்களும் இணையத்தில் இணைந்து செவிமடுத்துக் கொண்டுள்ள மெய்யன்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்ந்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.